ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி கார்த்திகையுடைய 28ஆம் நாள் மிக மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க. அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். அன்று வெள்ளிக்கிழமை என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று கார்த்திகை தீப திருவிழாவானது வருது. 2024 கார்த்திகை தீப திருவிழாவில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி கொஞ்சம் சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 8வதாக வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் பிற கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை காரணமாக சிறப்புமிக்க நாட்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நவக்கிரகங்கள்லேயே தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்பவே பவர் என்று சொல்லலாம். விருச்சிக ராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் வருவது ரொம்ப விசேஷம். இந்த தீபத்திலிருந்து கிரக மாற்றங்களால் தொழில், ஆரோக்கியம், உறவுகள்லாம் பயங்கரமான தாக்கம் ஏற்படும். உங்களுடைய ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தாக்கத்தினால மாறும். இது உங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துடைய வரலாறையும் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த தீபத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்களையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்திக்குங்க. அப்புறம் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலையில் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபார தொடர்பாக உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது நடக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதிக லாபங்கள் கிடைக்கும். நிதி நிலையில் கூட முன்னேற்றமானது ஏற்படும். குடும்ப செலவுகளை சமாளிக்கணும். தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். பயணங்கள், தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீடு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணலாம். குடும்பம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது செழிக்கும். அன்பு, மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய பெரிய கவலைகள்லாம் நீங்கும். உங்களுடைய உறவுகள் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரும் சிறப்புமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும். நிறைய பேருக்கு இந்த கார்த்திகை தீபம் ஏன் முக்கியமானது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. கார்த்திகை மாதனாவே இந்த கார்த்திகை தீபம் தான். இந்த திருக்கார்த்திகை தோன்றியதற்கான காரணங்களும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லா நாளுமே ஆக்சுவலி தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும். இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களுமே தரும். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு 2 விதமான காரணங்கள் கூறப்படுது. அதில் ஒன்று, ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகளில் மறைத்திருக்காங்க. அப்போது பிரபஞ்சமே இருள்மயமாக ஆறியிருக்கு. உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்திருக்கு. இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது. விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாங்க. இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார். தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்து கௌதம மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க. பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கக்கூடிய வேலை வந்தது. இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார். அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுது என்று புராணங்களில் சொல்லப்படுது. மேலும் இந்த திருக்கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் இருக்குது. ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும்போது அங்கு நெய்யிட்டு திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கோலி இழக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு வந்தது. நெய்யின் வாசனை இருந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது. தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது. ஒளி மிகுதியினால எலி ஓட ஆரம்பித்தது.
ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது. எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தாரு. அதற்கு அரச யோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார். முன் ஜென்மத்துல எலியா இருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தாரு. எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியாக ஆனாரு. கூடவே செருக்கும் வளர்ந்தது. ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார். பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கில் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு எரிந்து இருந்தது. உடல் புண்ணாயிற்று. செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார். தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார். தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகள் ஏற்றி தொழுது கொண்டு வா, காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான். நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான். இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது. இறைவன் ஜோதி வடிவில் ஒளிப்பிளம்பாக நின்றான். மன்னனுடைய நோய் நீங்கியது. இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடு கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது என்று சொல்லப்படுது. காலப்போக்கில் இது அனைத்தும் இனத்தவர்களுக்கும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவானது. ஒளி வடிவான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் என்பது வேத புராணங்களில் விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதே மிக சிறந்த திருப்பணியாக செய்திருக்கிறாங்க. எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும். இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபமேற்றி வைக்கிறது, இல்லத்தில் இருவேளையில் விளக்கேற்றுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களை விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்பாகம் அளிக்கக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விளக்கேற்ற மறந்துடாதீங்க. தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் தொடக்கத்திலும் முடிவிலும் 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமாக இருந்தால் 2வதாக வரக்கூடிய நாளில் கொண்டாடுவது மரபு. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் கரெக்டாக டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. ஸோ கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு பலனை பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த தீப திருநாள்லேருந்து நீங்கள் பெறக்கூடிய சிறப்பு பலன்களை தெரிஞ்சுக்குங்க. எந்த விஷயத்திலும் அவசர காட்டாமல் பொறுமையை கடைபிடிப்பவராக இருப்பீங்க. கோபத்தை குறைத்து விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த கார்த்திகைக்கு பிறகு என்ன நடக்கும்னா, உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பேரன்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பமாக பழகுவாங்க. குடும்பமாக நீங்களும் உத்தியோகத்தில் வெற்றி பெற முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அடிக்கடி குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதை மிஸ் பண்ணாதீங்க. முதல செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இனி வருங்காலத்தில் அது ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சு செயல்படுங்க. அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு பல காலமாக கற்பனை செய்து வைத்து கொண்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணியெல்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும். உங்களுடைய கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பழங்காலமாக நீங்கள் பட வாய்ப்புக்காக அலைந்து திருந்தீங்களா, இனி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதன் வெளிப்பாடு உங்களுக்கு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மாணவ மாணவிகள் உங்களுடைய சக மாணவர்களோடு இணக்கமாக செல்வது நல்லது. அப்போ தான் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாதீங்க. அது ஒன்று கவனம் செலுத்தினீங்கனாவே போதும், உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது. இந்த திருக்கார்த்திகை நாளில் நீங்கள் பரிகாரமாக திருவேற்காடு கருமாரியம்மனை வெள்ளிக்கிழமை அன்று தரிசிக்கிறது நல்லது. அதாவது கருமாரியம்மனை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தரிசிக்கிறது நல்லது. இது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட ராசி வந்து கடக ராசியாக இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.